ஜிகேவின் ஒரு பகுதியான இதிலிருந்து சில வினாக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, பாருங்க. அடுத்து, போட்டியாளர்களே, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதில் அர்த்தம் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு போட்டித் தேர்வு எழுத போகிறீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். குறிப்பாக என்ன உணவு எடுத்துக்கணும். இட்லி சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வரும், தயிர் சாப்பிட்டா தூக்கம் வரும், அதெல்லாம் சாப்பிடாதீங்க. நான் சொல்லக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் போட்டித் தேர்வு எழுதுவதற்கு முன்னால். அதுக்கப்புறம் பாருங்க, உங்க மூளை, அதாவது அது ஒரு போதையா இருக்கும். போதைனா தப்பா எடுத்துக்கிறாதீங்க. உங்க மைண்டு ஸ்பிரிட் ஆயிரும், ஸ்பிரிட் ஆயிரும். அதுக்கப்புறம் எந்த கேள்வியை பார்த்தாலும் கூட நீங்க டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவீங்க. அது மட்டுமில்ல, இன்னும் சொல்றேன் கேட்டுக்குங்க. அந்த எக்ஸாம் ஹால் உட்கார்ந்த உடனே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிச்சுக்குங்க. கைக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் வர்றதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் உட்கார்ந்து நான் சொல்றது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க எந்த கேள்வியை பார்த்தாலும் ஆன்சர் கட எழுதிருவீங்க. இது உண்மை, என்னுடைய வாழ்வில் நடந்திருக்கு. நான் எக்ஸாம் எழுதும்போது அப்படித்தான் கடைபிடிச்சு, மறக்காதீங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஆரஞ்சு திருவிழா, போலந்து. இவர் ஆரஞ்சை பொலந்து ஜூஸ் போடுகிறாரோ, பொலந்து போல். பான்கோ திருவிழா, மாஸ்கோ ரஸ். இந்த கேக்கை சாப்பிட்டால் ருசியாக இருக்கும் என்கிறார்கள் மாஸ்க் அணிந்த மாஸ்கோ பெண்கள். மாஸ்கோ ருசி.